Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உடல் நலம் எவ்வளவு முக்கியம். ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்டயோ சரி, குடும்பத்திலேயோ சரி, பிள்ளைங்கள்ட்டையோ சரி, உற்றா உறவினர்கள்ட்டையோ சரி, அவன் நல்லவனாக வாழ வேண்டும் என்றால், அவன் நல்லவனாக மதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம உடல் சுகத்தோடு இருக்கணும். ரொம்ப முக்கியம். அந்த சீக்கிரட் எல்லாம் அது சீக்கிரத்தில் ஆண்டவரோட பர்மிஷன் கொடுத்தா அவங்கள்ட்ட எல்லாம் கத்து கொடுப்பேன். எப்படி உன் சுகரோ பிபியோ இல்ல மோஷன் ப்ராப்ளமோ வயிற்று ப்ராப்ளமோ ஹார்ட் ப்ராப்ளமோ இல்ல மூச்சு ப்ராப்ளமோ எல்லாத்தையும் 4-5 எக்ஸசைஸ்ல அழிக்க போறேன். தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் பர்மிஷன் கொடுப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளை. அப்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்ம மதிக்கப்பட வேண்டும். இல்ல நம்ம மனுஷனா சந்தோஷமா வாழணும்னா நமக்கு உடல் சுகம் முக்கியம். உடல் சுகம் இல்லைன்னா என்ன ஆகும்? அடுத்தவன் அவன் ஹீஸ் வெரி டயபெட்டிஸ் பேஷண்ட் இல்லைன்னா அவனே சொல்லிக்கிறான் பல பெருமையா, ஐ ஆம் ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட், ஐ ஆம் ஏ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிக்கிறான். My one kidney is not working, another is okay, very good, it's functioning well. அப்ப முட்டாளே, கடவுள் கொடுத்த எல்லாத்தையும் நீ ஒன்னா என்ன செய்யற? அழித்து கொண்டிருக்கிறாய். அதை சாப்பிட்டுட்டு சில பேர் சுகர் 400-500 வச்சிருப்பான், ஸ்வீட்டா சாப்பிடுவான், இல்ல அதா சாப்பிடுவோம் இதா சாப்பிடுவோம். பிபி வச்சிருப்பான், உப்பை போட்டு அள்ளி சாப்பிடுவான். தெய்வ பிள்ளைகளே, அப்ப உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்த்தால், மாம்சத்தில் ஒரு முள் யாருக்கு? பவுலுக்கு. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல பவுலுக்கு ஒரு முள், அப்போஸ்தல பவுலுக்கு ஒரு முள்ளு குத்திச்சு. அந்த முள்ளு குத்துனத எல்லாரும் இழிவா பேசிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாரும் ஒரு நோயா பேசிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாமே ஒரு சாபமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா எல்லாரும் உன்னை இழிவா பார்ப்பாங்க, சாபமா பார்ப்பாங்க, இல்ல இலக்கணமா பார்ப்பாங்க, இல்ல ஒரு கருணையோடு பார்ப்பாங்க. So the way of looking at you will differ when you have some failures in your life, some ill health in your life. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் மற்றவருடைய கண்களுக்கு இழிவாக காணப்படக்கூடாது என்றால் நல்ல உடல் சுகத்தோடு வாழ வேண்டும், மன ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். நீ உடல் சுகமாக இருந்தால்தான். சில பேர் பொண்டாட்டிய ஐயோ காலை வலிக்குது, ஐயோ இடுப்பு வலிக்குது, ஐயோ ஆசமா, இது எப்ப சொல்லும்? காலையில தொடங்குனா ராத்திரி தூங்குற வரைக்கும், இல்ல ராத்திரி எழுப்பி விட்டு கூட புருஷனை ஐயோ எனக்கு காலெல்லாம் வலிக்குது ஐயோ என்ன சொல்லும்? அப்படிப்பட்ட பொண்டாட்டிட்ட எந்த புருஷன் வாழ்வான்? ஒரு நாள் புள்ள 2 நாள் பார்த்துக்கலாம், 3 நாள் பார்க்கலாம். டெய்லி 365 நாளும் நீ சொல்லிக்கிட்டே இருந்தனா எந்த புருஷன் வாழ்வான்? அப்புறம் சொல்ற ஐயோ என் புருஷன் விட்டுட்டு எவன்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறான், எங்க போனானே சொல்ல மாட்டேங்கிறான், மதிக்க மாட்டேங்கிறான், என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், அங்க போக மாட்டேங்கிறான், இங்க வர மாட்டேங்கிறான், என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான், அவமானம் சொல்றான். எத்தனை பொண்டாட்டிகள், எத்தனை பெண்மணிகள் உங்களுடைய ரூபத்தை அழகாக வைத்துக் கொள்கிறீர்கள்? எத்தனை பேர் சாப்பாடு கட்டுப்பாடு இருக்கு, ஒரே ஒரு புள்ள பெத்த பிற்பாடு பன்னிக்குட்டி மாதிரி ஆயிடுறான். அப்புறம் அவன் எப்படி ஒன்ன வச்சு பயன்படுத்துவான்? எப்படி ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியான வாழ்வு இருக்க வேண்டும் என்றால் தாம்பதிய வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும். அதுலயே நீ ஃபெயிலியர் ஆகிறனா, நீ திங்கிறதுக்கா கல்யாணம் பண்ற? திங்கிறதுக்கா இல்ல சண்டை போடுறதுக்கா கல்யாணம் பண்ற? நீ ஆணாக பெண்ணாக பழுகி பெருகி உருவாக்குவதற்காக நீ படைக்கப்பட்டாய். ஆனா பழத்தையும் கிளத்தையும் சாப்பிட்டு நீ பன்னிக்குட்டி மாதிரி ஆனா எப்படி எந்த புருஷன் உன்னோட வாழ்வான்? இல்ல நீ ஒரு கடாமாடு மாதிரி ஆயிட்டா பொண்டாட்டி உன்னோட வாழ முடியுமா? உன்னால உன் மேல ஏற முடியுமா? இல்ல உன்னை அணைக்க முடியுமா? இல்ல உன் மேல தாவ முடியுமா? இல்ல அவளை தூக்கிட்டு உன்னால நடக்க முடியுமா?
Many of the people today, they get married and within after conceiving one child, they become a buffalo and they are not able to move, and you keep on eating and you are not able to have a very good physical relationship, and there is no satisfied physical relationship. Therefore the marriage becomes a failure one. நீ தாம்பதிய உறவிலே நீ நல்ல திருப்தி அடையாத காரணத்தினால் என்ன ஆகுது? அங்க மன வேறுபாடுகள், சந்தேகங்கள், வெறுப்புகள், கோபங்கள் இதெல்லாம் உனக்குள்ளேயே it creates the body organs creates within you. You do not know that you are going to fight, but you will fight. And you will take that fight to become very big fight, and it will conclude in divorce or suicide or separation. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உன்னுடைய பாடி ஆர்கன்ஸ், உன்னுடைய உடல் உறுப்புகளை நீ சரியான கணவனோடு மனைவியோடு சரியான தாம்பதிய உறவுகள் இல்லை என்றால் அப்ப அந்த உடல் பாகங்கள் எல்லாம் என்ன செய்யும்? It will create a negative energy. ஒரு கோபத்தையோ, ஒரு வெறுப்பையோ, ஒரு சந்தேகத்தையோ, இல்ல ஒரு சண்டையையோ உடைய பாடி ஆர்கன்ஸ், உடல் உறுப்புகள் உருவாக்கும். அப்ப நீ ஒரு பைத்தியமாரே ஆயிடுவ. நீ என்ன செய்யற, என்ன பேசுற, இல்ல ஏன் அப்படி செய்யறோம் என்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு வராது. நீ பாட்டுக்கு அடிச்சு பிடிச்சிட்டு போயிட்டே இருப்ப. கடைசியில ஒரு நாள் உட்கார்ந்து you will regret. You will sit in one corner and you will regret for your action. இருந்தாலும் உன்னை கன்சோல் பண்ணிக்குவ, அப்படி பரவாயில்ல, முயற்சி எடுப்போம். another running. இந்த ரன்னிங்ல ஃபெயிலியர் ஆயிட்ட, இன்னொரு ரன்னிங் நீ தொடர்ற. தெய்வ பிள்ளைகளே, அப்ப பவுல் அடிகளாருக்கு ஒரு முள்ளு குத்துச்சு, அவர் அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் நீ உன்னுடைய பாதத்திலே முள்ளை வைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றாய். உன் பாதத்துல முள்ளு குத்திருச்சுன்னு 10 பேர் பார்த்துட்டு இருக்கிறான். வெரி இம்பார்ட்டன்ட். You are keeping a thorn in your feet and walking. It will always give pain. Realize, it will always give pain. உன் காலில் இருக்கிற ஒரு முள்ளு, அதை வச்சுக்கிட்டே நீ நடந்து போயிட்டு இருக்கிற அந்த முள்ளு என்னைக்கா இருந்தாலும், என்னைக்குமே, இன்னைக்கும் என்னைக்குமே அது குத்திட்டு உனக்கு வலியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னொன்னு, உன் காலில் முள்ளு குத்தி இருக்குதுன்னு ஒருத்தன் பார்த்திருக்கிறான், 10 பேர் பார்த்திருக்கிறான். அவன் என்னைக்கு உன்னை இழிவுபடுத்திக்கிட்டே இருப்பான், உன்னை சபித்து கொண்டே இருப்பான், இல்ல நீ சாகணும்னு நினைச்சு கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஜாக்கிரதையா வாழு, உடல் சுகத்தோட வாழு. சின்ன முள்ளாக இருந்தாலும் எடுத்து போடு. கணவன் மனைவி மத்தியில முள்ளே இருக்க கூடாது, எடுத்து போடு. டே, நீ ராஜாடா, நீ ராணிடா, உன்னை உருவாக்கிய தேவன் மகாராஜாடா. நீ ஏன் இந்த விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் அப்பாற்பட்டது. ஃபர்ஸ்ட் யூ ரியலைஸ் who you are. நீ யாரு? you are a special creature, you are a special being on this planet. நீ ஒரு புதிதாக, புனிதமாக, பரிசுத்தமாக, உன்னதமாக, டெக்னாலஜியோட, இல்ல தைரியத்தோட, இல்ல பலனோட உருவாக்கப்பட்ட மனிதன், கடவுளால் உருவாக்கப்பட்ட மனிதன். அந்த உன்னத தேவன் உனக்கு எல்லா சக்தியையும் கொடுத்திருக்கிறார். அதுல நீ வெற்றி அடையணும். தெய்வ பிள்ளைகளை நம்ம உணர்வோம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரு? நம்ம கடவுளுடைய பிள்ளை, இயேசுநாதருடைய பிள்ளை, உன்னத தேவனுடைய பிள்ளை, பரிசுத்தாவுடைய பிள்ளை, மாதாவுடைய பிள்ளை. நம்மை அறிந்தவர்களாக வாழ்க்கையில முன்னேறி செல்வோம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும்
உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றும் ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றும் உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றும் மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் உடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.